உணர்ச்சி வசப்படுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். உணர்வு அப்படிங்கிறது நமக்கு உள்ளே இருந்து வரக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு விஷயம். உணர்ச்சி அப்படிங்கிறது வெளியிலிருந்து ஒரு பொருள் நம்மளை தூண்டக்கூடியது. நம்மளுடைய இச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆசை அப்படிங்கிற விஷயத்த எக்ஸ்டர்னலாக இருந்து என்ன ஒரு பொருள் தூண்ட வைக்கிறது. நம்ம சாப்பிடக்கூடிய பொருளாக இருக்கலாம், அல்லது 20 வயசில் ஒரு ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஒரு ஆணோ வெளிப்புற அட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா முடிய தலை சீவிக்குவான், இல்லை அப்படி வச்சுக்குவான், பைக் வாங்குறது, இதை பார்த்து ஒரு பொண்ணோ அல்லது ஒரு பையனோ அவங்களுடைய அந்த எக்ஸ்டர்னல் அட்ராக்ஷனில் விழுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகிடும்? வீணாக போயிடும் இல்லைங்களா? இதை நான் புரிஞ்சுக்கிட்டா தானே என் குழந்தைக்கு சொல்ல முடியும். எனக்கே உணர்ச்சிக்கு எதுக்கு உணர்வு என்ன அப்படிங்கிறதுக்கான டிஃப்ரென்ஸ் புரிய மாட்டேங்குது. இப்போ என் முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் நிற்குது, அது உணர்ச்சியால் நிற்குதா இல்லை என் பசிக்கு இறைவன் கொடுத்த பரிசான்னு பகுத்தறியக்கூடிய அறிவு வந்தால் தானே நான் அதை எப்படின்னு பிரித்து பார்க்க முடியும். இப்போ என் முன்னாடி ஒரு பொருள் நிற்கிது, போர்ட்ரேட் ஆகுது. இப்போ அது உணர்ச்சிக்கு சோதனையாக வந்திருக்கா, இல்லை என்னுடைய பசி என்ற உணர்வுக்கு, என் தாகம் எதுவாக வேணாலும் இருக்கலாம், என்னுடைய தாகத்துக்கு அல்லது என்னோடய பசிக்கு அது உணவாக வந்திருக்காங்கிற அந்த புரிதல், அந்த அறிவு, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கான ஞானம் நமக்கு இருந்தால் தானே நாம் நம்ம பசங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியும் இல்லையா? அப்போது அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி உணர்வு, உணர்ச்சின்னா என்ன, இந்த சீக்ரெட் புரியாத மனிதர்கள் தான் துன்பத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இப்போ தொடர்ந்து ஆசையின் பால் ஹோட்டலில் கிடைக்கிறது, போகிறது, ரோட்டில் போகும்போது வடை பஜ்ஜி சாப்பிட்றது, டீ காஃபி சாப்பிட்றது, என்ன சாப்பிட்றோன்னே தெரியாமல் உணர்ச்சி வசப்பட்டு இப்போ ஒரு கோக்காக இருக்கட்டும், இளநீ யாராவது சினி ஆக்டர்ஸ் விற்று பார்த்துருக்கீங்களா? இது குடிங்க, இது ரொம்ப ஆரோக்கியமானது அப்படின்னு யாராவது நமக்கு கண்ணு முன்னாடி டிவியில் சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதே ஒரு அசிங்கமான ஒரு பொருள், மலத்திற்கு ஒப்பானது கார்பனேட்டட் ட்ரிங்கிங் வாட்டர் இல்லையா? இந்த நம்ம குடிக்கிற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அதுலேயே எழுதியிருப்போம், உங்கள் உடம்புடைய இம்யூனிட்டியை குறைக்கக்கூடிய அவ்வளோ கெடுதல் தரக்கூடிய பொருளை. ஆனால் யார் சேல் பண்ணுவாங்க? நம்முடைய மனதுக்கு பிடிச்ச ஒரு சினிமா நடிகரோ அல்லது ஒரு விளையாட்டு வீரரோ அல்லது யாரோ டாக்டருங்கிற பேரில் ஆக்டர்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ அவங்களுடைய அந்த தூண்டுதல் பேரில் நம்ம என்ன பண்ணுறோம்? இதெல்லாம் குடித்தா ஸ்டைல் போல், இளநீ குடிக்கிறத எவனும் ஸ்டைலாக காட்ட மாட்டேங்கிறானு. ஆனால் பசிக்கு இளநீ நல்லதா, கோகோ கோலா நல்லதா? இளநீ தானே நல்லது. அப்போது அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போது நம்மளுடைய இந்த வெளி உலகமானது உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய விஷயங்களையே தொடர்ந்து நம்ம முன்னாடி கொண்டு நிறுத்திக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள், நீங்கள் பார்க்குற டிவி நியூஸாக இருக்கலாம், நீங்கள் பேப்பர் நியூஸாக இருக்கலாம், அல்லது எதுவாக வேணாலும் இருக்கலாம். வெளிப்புற மனிதர்கள்கிட்டேருந்து உங்ககிட்ட என்ன தான் கொண்டு வருவான்? எல்லாருமே உங்களோட ஆசையை தூண்டக்கூடிய உங்களுடைய ஒரு மேகசின் கூட பாருங்கள், ஒரு நடிகையோடைய அரைகுறை உடையோடைய கூடிய அந்த ஃப்ரண்ட் பேஜை தான் போட்டு இன்றைக்கி மேகசின் சேல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது மக்களை பற்றி அவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால நம்மளுடைய உணர்ச்சிகளை தூண்டி நாம் சம்பாதிக்கிற காசை யாரோ ஒருத்தன் வியாபாரமாக பிடிங்கிட்டு போயிட்டுருக்கான். புரியுதுங்களா? அப்போது நம்ம உணர்ச்சியின் பால் அடிபடக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது. அது சாப்பிட்ற பொருளாக இருக்கலாம், பார்க்குற பொருளாக இருக்கலாம், இல்லை நம்ம பயன்படுத்துறதுக்கு வாங்குகிற பொருளாக இருக்கலாம். உணர்ச்சி வசப்பட்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த நிதானம் நமக்கு, இந்த புரிதல், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நமக்கு அது கிடைக்கும். சரிங்களா? ஒரு சாதாரண மாதம் 25,000 சம்பளம் வாங்குறவர் இல்லைங்களா, கார் வாங்கணும்னு போய் அவர் வாங்க போனது ஒரு சாதாரண மாருதியில் ஒரு சின்ன கார் வாங்கலான்னு போகிறார். ஆனால் அங்கே போய் 4 லட்சத்துக்கு கார் வாங்க போனவர் 20 லட்ச ரூபா கார் எடுத்துகிட்டு வந்துடுறாரு உணர்ச்சி வசப்பட்டு. ஏன்னா அங்கே எக்ஸிக்யூட்டிவ் அவ்வளோ அழகாக அவங்க முன்னாடி ப்ரெசன்டேஷன் கொடுக்குறான். அதெல்லாம் பார்த்த உடனே லக்ஸுரி லைஃப், நம்ம இப்படியெல்லாம் போனால் பெரிய பணக்காரங்களாகிடும். அவன் சொல்கிறதே அப்படி தான் சொல்லுவான். சார், நீங்கள் இந்த காரில் போகும்போதே உங்களுக்கு தேவையான கம்ஃபர்டெல்லாம் வந்துடும் சார் அப்படிமா. அவனுடைய அந்த வார்த்தை ஜாலத்தில் நம்ம என்ன ஆகிடுவோம்? உணர்ச்சி வசப்பட்டு அந்த 20 லட்ச ரூபா கார் வாங்கி இஎம்ஐ அவன் கட்டுவானா நம்ம கட்டுவானுமா இல்லையா? அப்போது புறச்சூழ்நிலையில் உள்ள மனிதர்களோ அல்லது ஒரு பொருளோ என்னை டியூன் பண்ணி அதன் வயப்படுத்துறது பேர் உணர்ச்சி வசப்படுத்து, உணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் மாயா சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற ரிலிஜனில், கிறிஸ்டியானிட்டியில் சாத்தான், இஸ்லாமில் அது பேர் ஷைத்தான். வார்த்தை தான் கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரென்ஷியேட் ஆகும்.
புரியுதுங்களா? அது கடவுள் நம்மக்கிட்ட விளையாடுற கேம். அதுவும் கடவுள் தான். நீங்கள் சாத்தான் வேற கடவுள் வேறன்னெல்லாம் நினச்சிக்க வேண்டாம். அதுவும் கடவுள் தான். அது ஒரு கேம். முன்னாடி நான் இப்படி வைக்கிறேன், நீ என்ன பண்ணுற பாரு அப்படிங்கிற ஒரு கேம். இந்த கேமை புரிஞ்சுக்கிட்டு விளையாண்டா நம்ம நல்ல பிளேயரு, சக்ஸஸ் பண்ண முடியும். புரியல என்ன பண்ணுவோம்? படிக்கிற காலத்துலேயும் உணர்ச்சி வசப்படுவோம், போய் அடித்தடி சண்டை ரவுடிஸும் மாட்டிக்குவோம். அது தாண்டி காலேஜ் லைஃப்க்கு வந்தால் தேவையில்லாத விஷயங்களில் போய் நேர செலவு, நேர விரையும், உடம்பு கெடுதல் எல்லாம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவோம்? அடுத்து தொழில் வாழ்க்கைக்கு போகிறோம். எந்த தொழிலையும் உணர்ச்சி வசப்பட்டு ஈகோ, என்ன போய் அப்படி சொல்லிட்டேன், நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி தொழில் கற்றுக்காமல் முரண்பட்டு ஒரு இடத்துல நிதானமாக வேலை செய்ய முடியாது. அடுத்து மன வாழ்க்கையில் உணர்ச்சி வசப்பட்டு தவறான பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத சூழ்நிலையில் போய் மாட்டி தன்னுடைய வாழ்க்கையை இப்படியே இழந்துக்குவாங்க. கடைசியில் அவங்களே நொந்துக்குவாங்க. ஆரம்பத்துலேருந்து என் வாழ்க்கையே இப்படியே போயிடுச்சு, போனது காரணம் நீயா, புற சூழ்நிலை. அது அதனோட இயல்பில் அது அப்படி தான் இயங்கும். அதை பார்த்து புரிஞ்சிக்க வேண்டிய கடமை நம்மளதான் இல்லை இன்னொருத்தவங்கள தான். அப்போ நம்ம எப்பயுமே புற சூழ்நிலையவே குறை சொல்லிகிட்டு இருக்கோமோ ஒழிய நம்மளை நம்ம எந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் மாற்றமும் பண்ணிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த உணர்ச்சிங்கிற விஷயம், மாயா சக்தி நம்மக்கிட்ட அதிகமாக கேம் விளையாண்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அது விளையாடுறது எதுக்கு? நமக்கு ஞானம் பெறணும், நம்ம நிறைய புரிஞ்சுக்கணும். நிறைய புரிஞ்சுக்கிட்டு உண்மை ட்ரூத் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக வர்றது தான் அந்த சோதனை. அதிகமாக சோதனைக்கு உட்படுத்தப்பட மாணவனே என்னவாகுவான்? சாதனையாளனாக மாறுவான். அப்போ நமக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த உணர்ச்சியை தூண்டக்கூடிய பொருள்கள் அல்லது மனிதர்கள் நமக்கு நல்லது செய்கிறாங்களா கெட்டது செய்கிறாங்களா? நல்லது செய்கிறாங்க. ஏன்னா உங்களை மேம்படுத்துகிறான். அவன் உங்களுடைய சத்ரு, எதிரி. மாயா சக்தி இஸ் யுவர் சத்ரு. அது உங்களுக்கு முன்னாடி நின்று உங்களுடைய ஞானத்தை வெளிப்படைய வைக்க பார்க்குது. ஆனால் நாமளும் என்ன பண்ணிடுறோம்? அதுக்கு ஆட்பட்டுறோம். சில இடங்களில் சரண்டர் ஆகிடுவோம், சில இடங்களில் டாமினேட் பண்ணுவோம். உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறேன். இப்போ என் குழந்தைகிட்ட போய் அல்லது என் மனைவி கிட்ட போய் நான் என்ன பண்ணுவேன்? டாமினன்ட், அதிகாரம் பண்ணுவேன். என்னுடைய உணர்ச்சிகளை நான் அப்படி செலுத்துவேன். அதே என்னை விட ஒரு சுப்பீரியர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் அதே அகங்காரம் காலில் விழுந்துடும். அதுவும் உணர்ச்சி. அது தாழ்வு உணர்ச்சி, தாழ்வு மனப்பான்மை உணர்ச்சி. இது நான் பெருசு, சுப்ரீம் அப்படிங்கிறக்கூடிய அகங்கார உணர்ச்சி. இந்த ரெண்டுமே உணர்ச்சி வசப்படும். இதெல்லாம் உணர்ச்சியில் வரும். உணர்வுங்கிறது இயல்பாக நம்ம உடம்போட மனதோட இருக்கக்கூடிய இன்பில்டட் குவாலிட்டிஸ் உணர்வுகள். சரிங்களா? அந்த உணர்வுகள் என்னென்னலாம் பாசிட்டிவ் உணர்வுகள் இருக்குது. நான் அந்த உணர்வுகள்னால் என்னென்னு நாளைக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, உணர்ச்சின்னா என்ன அப்படின்னு. இந்த உணர்ச்சிக்கு இன்னொரு பேர் ஆசை, டிசையர். சரிங்களா? எதிராப்பில் நம்மளுடைய புற சூழ்நிலையிலேருந்து நம்மளை ஒன்று தூண்டுச்சுன்னா அது ஆசை, உணர்ச்சி. உள்ளேருந்து எனக்குள்ள ஒரு விஷயம் தோணுது, அது நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி வர வைக்க வேண்டியதில்லை. நார்மலாகவே பசி எடுத்தால் பற்றும் பறந்து போகும். பத்தும் கிடையாது, பற்றும் எல்லாம் பறந்து போயிடும். உங்களுடைய கொள்கை, உங்களுடைய பிடிப்பு, நான் இதுங்கிற அத்தனையும் ஓடி போயிடுப்பா. சாப்பாடு கிடச்சா போதும்பா, கொடுங்க அப்படிங்கிற மனப்பான்மைக்கு வந்துடும். சரிங்களா? அதனால் இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சால் தானே, எனக்கு புரிஞ்சு நான் அதை பயிற்சி பண்ணால் தானே, எனக்கு முன்னாடி வர்றது என்னன்னு எனக்கு தெரிஞ்சால் தானே அடுத்து என் குழந்தைக்கு நான் வழிகாட்ட முடியும், இல்லை என்னுடைய சமுதாயத்துக்கு நான் வழிகாட்ட முடியும், இல்லை நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன் என்னுடைய மாணவர்களுக்கு வழிகாட்ட முடியும். சரிங்களா? ஆனால் இதை தெரிஞ்சே சிலவங்க உணர்ச்சி வசப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. அந்த கட்டாயத்தில் நம்மளை அந்த சூழ்நிலை உட்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனாலும் அங்கே மிகப்பெரிய பிரார்த்தனை என்னென்னா, அந்த சூழ்நிலையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கான பிரார்த்தனை என்னென்னா பொறுமை காத்தல், டாலரன்ஸ். யாரை வேணாலும் இன்டியூஸ் பண்ணலாம், நம்மளை எப்படி வேணாலும் டியூன் பண்ணிவிடுவாங்க வெளியில் நினச்சா. ஆனால் அந்த நேரத்துல எல்லாம் நம்ம பொறுத்தால் நம்ம வீட்டை ஆள்றதுக்கே வக்கில்ல, இதில் எங்கே போய் பூமி ஆள்றது? அந்தளவுக்கே நமக்கு பொறுமை இல்லை. என்னுடைய ஆப்போசிட் பார்ட்னர், என்னுடைய லைஃப் பார்ட்னரையே என்னால் அவங்க டியூன் பண்ணக்கூடிய அந்த உணர்ச்சி வசப்படுத்த அந்த விஷயத்துலேருந்து அவங்கக்கிட்டேருந்தே நான் அறப்போர் செய்ய முடியல, என்னால் அவங்கள ஜெயிக்க முடியல. நான் எங்கே போய் சமுதாயத்தோடு ஃபைட் பண்ணுறது? ஒரு வில்லனே பிரச்சனையாக இருக்கான், இங்கே ஊரெல்லாம் வில்லனாக இருக்கிறான், என்ன பண்ணுறது? இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இது புரிதல் இருந்தால் தான் நமக்கு இதெல்லாம் லைஃப் ஆகும். நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்கள்.
இத்தனை வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் புரியாமல் இருந்து உங்களுக்கு புரியுது அப்படின்னா யூ ஆர் கிஃப்டட். இல்லை என்னமோ சொன்னார் எனக்கு புரியல, பாதி புரிஞ்ச மாதிரி இருக்குது சார், புரியலன்னா இன்னும் ஆழ்ந்த கவனத்தோடு பார்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்மளும் எதிர்காலத்தில் எங்கேயாவது நெறி பிறழ்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லவே வேண்டாம். இன்றைக்கி அவனுக்கு எக்ஸ்டர்னல் வீடியோ கேம்ஸாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு எந்த விஷயமும் அவனை உணர்ச்சி வசப்படுத்தி, அவனை உணர்ச்சின்னா கோவப்படுறது மட்டும் இல்லை, சந்தோஷமாக சிரித்து ஒருத்தங்கிட்ட போய் அடிக்ஷனாக மாட்டிக்கிறது கூட என்ன தான், உணர்ச்சி வசப்படுறது தான். அவனுடைய பேச்சு, அவங்களுடைய அழகு, ஏதோ ஒரு விஷயத்தில் போய் அவங்கக்கிட்ட போய் லாக் ஆகிடக்கூடாது. எதுனாலும் ட்ரூத் ஃபெய்த் என்னங்கிறத புரிதல் இருந்ததுன்னா யூ ஆர் கிஃப்டட், யூ ஆர் பிளஸ்ட். அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழ்க்கை நடத்துகிறவங்க கிட்ட தான் கடவுள் தேடி வருவோம். உணர்ச்சிகளை அதிகமாக வச்சுருக்கவங்ககிட்ட அவனை சோதனை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன் அந்த சோதனை பண்ணேன்னா என்னை பாடுறா, என்னை பாரு தப்பிச்சுக்குவேன், என்னை பாரு தப்பிச்சுக்குவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் அவ்வளோ சோதனையும். ஆனால் அதை திரும்பி பார்க்காதவங்க இந்த உணர்ச்சியின் பால் மடிஞ்சு அடுத்த பிறப்பில் வருவாங்க. அப்பயும் பார்க்குற அது இப்படி தான் இந்த பர்த் சைக்கிள் அதிகமாகிக்கிட்டே போகுது. உணர்ச்சிகளை கொலை பண்ண ஆரம்பித்தோம், உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு வாழ முயற்சி ப்ராக்டிஸ் பண்ணி அதில் நீங்கள் ஓரளவுக்கு டெவலப் ஆகுறீங்கன்னா அடுத்த பர்த்தோடைய சைக்கிள் என்ன ஆகிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் மிகப்பெரிய ரகசியங்கள். இது சொல்லிக் கொடுக்க குருநாதர்கள் நீங்கள் எங்கேயாவது யூடியூப்பில் முடிஞ்சால் தேடி பாருங்கள். அடிபட்டு புரிஞ்சுக்கிட்டால் தான் இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும். இங்கே சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா தான் தெரியும். நீங்கள் இப்போ கிளாஸை விட்டு வெளியில் போனீங்கன்னா உங்கள் சமையல் கட்டியோ இல்லை ரோட்லேயோ பாருங்கள், சுற்றி ஒரு 5 நிமிஷம் நிதானமாக நின்று நம்மளை சுற்றி இருக்கிற போர்டு, நம்ம வீட்டில் என்ன டப்பா பயன்படுத்துகிறோம், என்ன தண்ணி பயன்படுத்துகிறோன்னா எல்லாம் நம்ம உணர்ச்சியை டியூன் பண்ணி ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். தண்ணி குடிக்கிறதுல யாருன்னு பார்த்தா மினரல் வாட்டர்காரன் உட்காந்துருப்போம், உட்காந்து வியாபாரம் பண்ணுறோம். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கிறுக்குத்தனமாக நம்ம யோசிக்கிறதுனால தான் எனக்கு நம்மளே பேர் வச்சுக்கிட்டோம் நடமாடும் பைத்தியம்னு சொல்லி. உண்மைதாங்க. இப்போ ஒரு சமையல் பண்ணணுன்னா அங்கே ஒருத்தன் உட்காந்து ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கிறான், என்ன சமைக்கணுன்னா அங்கே ஒருத்தன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறான். புரியுது? என் வீட்டு படிக்கட்டில் உட்காந்து சந்தோஷமாக நாங்கள் 2 பேர் பேசலான்னா கூட படிக்கட்டில் உட்காந்து பேசினா அது வந்துடுமா, நஷ்டம் வந்துடுமா அப்படின்னு ஒருத்தன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ நான் என்னதாக பண்ணுறது? ஒவ்வொருத்தங்களும் நம்மளுடைய உணர்ச்சிகளை தூண்டி தூண்டி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதன் பால் சிக்காமல் நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறது தான் நம்மளுடைய கோல். சரிங்களா?